ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு போட் நெக் ப்ளவுஸ், அதாவது பேக் சைடு போட் நெக்கு, ஃப்ரண்ட்டு வந்து டீப் நெக்கு ப்ளவுஸு தான் நான் வந்து இன்றைக்கி வெட்டி காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு துணியை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து கார்னர் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். கீழே வந்து ரா எட்ஜுக்காக ஒரு சின்ன கோடு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிட்டோம். அதையும் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் வருது. அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 14.5 இன்ச்சஸ் ப்ளவுஸு, அப்புறம் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச், அப்போ டோட்டலாக வந்து 15 இன்ச் நான் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வெயிஸ்ட்டு வந்து 8.5 ப்ளஸ் டாட் பிடிக்கிற ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ நெக் அளந்துக்கலாம். நெக்கு பார்த்திங்கன்னா ஹாஃப் ஷோல்டர், இப்போ வந்து ஹாஃப் ஷோல்டர் வந்து 8 வருது. அது கூட தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, இப்போ 8.5. ஆர்ம் ஹோல் டெப்த்து அதே 8.5 நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் அளந்துக்கிறோம். அப்பர் செஸ்ட் வந்து 38. அதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் போட்டு அதில் வந்து 4 ஒரு பகுதி ப்ளஸ் வந்து தையலுக்காக ஒரு இன்ச்சு, அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு, இந்த மாதிரி வச்சு நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த்தை இந்த மாதிரி டான் மாதிரி போட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். கீழே நம்ம தையல் போடுற இடத்துல ஒரு கோடு, நம்ம வந்து கட் பண்ணுற இடத்துல ஒரு கோடு, 2 கோடு போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்தில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு மெஷர்மெண்ட்டு வைக்கணும் அந்த கிராஸ் ஆன இடத்துல அப்படின்லாம் கிடையாது. அதனால் அப்படியே வரைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து 9.5 கரெக்டாக வருது. இது வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் அளந்து பார்த்துக்கிறதுல தப்பு இல்லை, அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நெக் அளந்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு வந்து நான் 3.5 வச்சுக்கிறேன். நெக்கு வந்து எனக்கு 5 வருது. ஷோல்ட்ரு வந்து நான் 3.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து போட் நெக் அப்படிங்கிறனால நெக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு தான் அளக்கணும். நான் நெக்கு வந்து 5 வச்சுக்கிறேன். கீழே வந்து ஒரு 3.5 வந்து நான் அளந்துக்கிறேன். போட் நெக்குக்கு 3 இல்லைன்னா 3.5, கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா 4 வரைக்கும் வைக்கலாம். இப்போ அளந்தாச்சு. இதில் வந்து நான் வந்து போட் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வரைஞ்சி எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக குறித்தோம்னா, அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டர் வைக்கிறதுனால இந்த மாதிரி 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்தா தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ஷோல்டரில் ப்ளவுஸ் நிற்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து என்னோடய சேனலை மற்றவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ எனக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் நான் கேட்குறேன். இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். தையல் போடுற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி நாச் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். கீழையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேமராவில் தெரிகிறதுக்காக துணியை நான் மாற்றி போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கத்தில் வர்ற மாதிரி நான் இப்போ துணியை மாற்றி போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேக் சைடு வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டரெல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி வர்ற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இப்போ மேலே ஷோல்டர், அதுக்கப்புறம் நெக்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம்.
ஆம் ஹோல் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வரைஞ்சிக்கலாம். நெக்கு வந்து நம்ம மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெக்கு வந்து இது டீப் நெக் வைக்கிறதுனால நம்ம வந்து அந்த இடத்துல மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஆம் ஹோலில் கீழே தையல் போடுற இடத்துல ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். நமக்கு பேக் சைடு வந்து கிராஸாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரைட் கோட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வரைஞ்ச இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே கீழே ஹிப்புக்கிட்டேயும் ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 7 இன்ச்சு வேணும் கஸ்டமருக்கு, அவங்க வந்து டீப் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இதில் ஒரு 6 வச்சோம்னா போதும். ஏன்னா நமக்கு வந்து டீப் நெக் வைக்கிறதுனால ரொம்ப லூஸ் ஆகிடும் அந்த இடம். அதனால 6 இல்லைன்னா 6 வச்சா கூட போதும். அந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறத விட ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 6 வச்சுருக்கேன். இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக எப்படி வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவோமோ அதே மெத்தேடு தான். இந்த மெத்தேடு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அதோட லிங்க்கு கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் வந்து எப்படி ஹைட்டு வச்சு அளப்போமோ, பட்டி எப்படி அளக்கிறது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து நான் வந்து எதுவும் வந்து போடலை. அவ்வளோதான். பட்டி எல்லாமே வந்து நம்ம வந்து பழைய வீடியோ மெத்தட்லேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். என் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சேனல் வந்து மற்றவங்களுக்கு ப்ரொமோட் ஆகும். லைக் நிறையா நீங்கள் பண்ண தான் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போடுறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸில் வந்து லைக் போடுங்க. அவ்வளோதான். நான் வந்து பழைய மெத்தட் யூஸ் பண்ணியே வந்து வச்சுட்டு இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் தையல் போட்ட இடத்துல நாச்சு போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 சைடும் வந்து கரெக்டாக ஒரே இடத்துல வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஹோல் போட்டு பேக் சைடும் வந்து நம்ம டாட் பிடிக்கிற இடத்த குறித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய வீடியோவில் போட்டிருக்கிற மாதிரியே இதே மாதிரியே வந்து நம்ம பட்டியும் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். பட்டி வந்து கீழே வந்து நம்ம அளவாக வெட்டணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டினா கூட கீழே மடித்து அடிச்சுக்கலாம். நம்ம மேலே மட்டும் நம்ம கரெக்டாக வெட்டினோம்னா போதும். பட்டியை வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது வந்து ஒரு போட் நெக் ப்ளவுஸ். அதுவும் இல்லாமல் இது வந்து லைனிங் ப்ளவுஸு. நம்ம அதனால் லைனிங் எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கை வெட்டி எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸோட நார்மல் ப்ளவுஸில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் வெட்டணும். அப்போ தான் நம்ம தைக்கிறப்ப நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக அளவில் வச்சு வெட்டினோம்னா நமக்கு தைக்கிறப்போ கொஞ்சம் வந்து துணி பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். காட்டன் ப்ளவுஸ்னால் கூட ஓகே. சிந்தட்டிக்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து குண்டூசி குத்தி அதுக்கப்புறம் நம்ம வெட்டலாம். பாருங்கள், நான் எல்லா பக்கத்துலேயும் ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு தான் வந்து நான் கட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நான் வந்து ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரேராக தான் இருக்குது இந்த வீடியோ. டீப் நெக் வந்து முன்னாடி வச்சுட்டு பேக் சைடு வந்து போட் நெக் வைக்கிற வீடியோ வந்து ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதை கஸ்டமருக்கு தான் வந்து வெட்டி தைச்சி கொடுத்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.